வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பிரெட் ஜாமுன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கோங்க, 1 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க, லெமன் ஜூஸ் ஒரு அரை லெமன் சேர்த்துக்கலாம். அப்பதான் சர்க்கரை கட்டி ஆகாமல் இருக்கும். இந்த மாதிரி பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். பிரெட் ஸ்லைசஸ் நம்ம எடுத்துக்கலாம். நான் இன்னைக்கு 7 பிரெட் ஸ்லைசஸ் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கார்னர்லாம் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம இதை மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பால் சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். எனக்கு அரை கப் பால் தேவைப்பட்டது ஃபுல்லாக பிசைஞ்சு முடிக்கிறதுக்கு. இதை இந்த மாதிரி நல்லா இழுத்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில் எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம குட்டி குட்டி பால்ஸ் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த மாதிரி நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது நல்லா ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்கும் போது கிராக் இல்லாமல் பால் வரும். இந்த மாதிரி எல்லா பால்ஸும் பிடிச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் எண்ணெய் காய வச்சுக்கலாம். அந்த எண்ணெய் மீடியம் சூடு, அதாவது ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது, மீடியம் சூடில் இருக்கும் போது நம்மளோட பால்ஸ் அதில் போட்டுடலாம். இதுக்கு நீங்கள் அந்த ஜாமுன் முழுகிற அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கணும். அப்போ தான் ஜாமுன் எல்லா சைடும் ஒரே மாதிரி வெந்து வரும். அப்படி இல்லாட்டி ஒரு சைட் ப்ரௌனு ஒரு சைடு லைட் ப்ரௌன் அந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இது நல்லா ஸ்லோவாக வேகும்போது தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும். நல்ல ஒரு ப்ரௌன் கலர் வந்ததும் நம்ம இதை எடுத்துடலாம். பாருங்க நம்மளோட பிரெட் ஜாமுன் எப்படி இருக்குன்னு. இதை நம்ம சுகர் சிரப்பில் சேர்த்துடலாம். சுகர் சிரப் கை பொறுக்கிற சூடில் தான் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. இதே மாதிரி எல்லா ஜாமுனையும் பொரிச்சு எடுத்துக்கோங்க. இதை நம்ம 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பிரெட் ஜாமுனை கட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் ஜாமுன் இன்றைக்கி ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி நண்பர்களே.